ஹே காய்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ரிட்டர்ன் ஆஃப் லெஜண்ட் சீசன் 1 எபிசோட் 2 நம்ம இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோடு வாங்க அப்புறம் உங்களுக்கு கதை நல்லாவே புரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கதை போக போக தான் செம்ம வெறித்தனமாக போக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் எபிசோட் பார்த்து முடிவு பண்ணாமல் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம டேரக்டாக எபிசோட் போகலாம். நம்ம ஹீரோ பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவை என்னடா புதுசாக பாத்திரம்லாம் கழுவிட்டு இருக்கேன்னு கேட்க போகிறேன். நான் மிலிட்ரியில் இருக்க போகிறேன், நானே தான் என் பாத்திரத்தை தான் வெளிக்கிட்டு இருப்பேன் சொல்ல போகிறேன். மிலிட்ரியான்னு சொல்லி அவங்க பிரேம் நிற்க போகிறேன். அம்மா எஸ்மா ஜோக்கிங் சொல்ல போகிறேன். நீயும் உன்னோட அப்பா போட என்னை வச்சு ஜோக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சொல்ல போகிறேன். அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நான் அப்பனா நான் ஒரு கெட்ட பையனா, நான் வெறும் இங்கே இருக்கிற பாத்திரத்தை மட்டும் விளக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் உங்களை நிச்சயமா சந்தோஷமா வச்சுக்குவேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இதெல்லாம் உங்க அப்பா தினமும் சொல்லுவாரு. சூரியன் மறைஞ்சோன்னே எங்க அம்மாவும் தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு அவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க. அது உடம்பும் அவங்க ஒட்டுக்காரு. நம்ம ஹீரோ அம்மா வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பாங்க. அதை வரை நம்ம ஹீரோ அம்மா அப்பா வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்ம அம்மா வந்து பெரிய ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க. இது ஸ்பாயிலராக வரும், நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் நான் ஒரு பிள்ளைய நானா செய்யணும் சொல்லி நம்ம ஹீரோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அப்பா வந்து லோன் விஷயமா போயிருக்காரு வெளியில. அப்பா வந்து ஃபெர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணாம ஆர்கானிக் ஆப்பிள் தான் விளைய வைப்பாரு. ஆனா இது கொரியால அவளுக்கு ஃபேமஸாவே இல்லை. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ இதை கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க. அல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயில வச்சோன்னே ரொம்ப கேவலமா இருக்கு சொல்லி அடுத்தப்ப இந்த ஆப்பிள் எதுவுமே நல்லதே இல்லை. ஆனா என்னோட அப்பாவோட லோன் தான் ரொம்பவும் அதிகமா இருக்கு. எங்க கிட்ட ஒரு சின்ன விவசாய நிலம் இருக்காரு. எங்க பாட்டியே எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களும் 3 வருஷம் முன்னாடி போய் சேர்ந்துட்டாங்க. இப்பல இருந்து கொஞ்சம் மாசம் கழிச்சு எங்களோட குடும்ப கடன் வந்து ரொம்ப அதிகமாகி எங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட அண்ணனும் எங்க அப்பாவோட தம்பியும் வராம போயிடுவாரு எங்க அப்பாவை பார்க்க. அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த பழத்தை பார்க்க, இப்ப பணம் தானே பிரச்சனையா இருக்கு. ஆமா பணம். ஆனா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை போய் தெரியுமே. ஆனா 1 இல்ல 2 வாட்டியும் பார்த்துருப்பேன். ஆனா மண்டேக்குள்ள கிளியராகவே இருக்கு. ஒருவேளை நான் ஒரு ஜீனியஸா இருப்பனும். வாய்ப்பே இல்லை. நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குமா? யாருமே நான் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கேன் சொல்ல நான் பய மாட்டாங்க. பேசாம கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் வாங்கலாமே நம்ம கண்ட்ரில சொல்லப்போ நம்ம ஹீரோ. ஆனா அது வாங்குறதுக்கு நான் வாங்காமே இருந்துருவேன். யாருமே ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் தர மாட்டாங்க. நான் இப்ப போயிட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணி சம்பாதிக்கலாம் பார்த்தா கூட எனக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது. என்னோட அப்பா அம்மாட்ட கேட்கலாம் பார்த்தா இப்ப அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க. நான் ஒரு முட்டாள்னு சொல்லி நம்ம ஹீரோ சால இருக்கிறப்ப என்னோட பழைய கம்ப்யூட்டர் இதுல வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸையும் எழுத யூஸ் பண்ணுவேன். அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்க வெப்சைட் ஒன்று பார்க்க இது அந்த நாவல் எழுதக்கூடிய வெப்சைட் ஆயிடுச்சு. அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க ரைட்டர் ஏஜே அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் மேஜிக் எம்பரர் அதுக்கப்புறம் லைட்னிங் ஸ்வாட் இது ரெண்டும் தான் கொரிய ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்ல முடியும். இது வந்து ஜனவரி 2007 தான் ஃபர்ஸ்டா பப்ளிஷ் ஆனிச்சு. இது எழுதுனே ஹீஜ் இல்ல மொத்தம் 59 வால்யூம்ஸ் இருக்கு 2020 வரைக்குமே. ஆனா இன்னும் கூட முடியல. ஆனா எனக்கு இது எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. சொல்ல நம்ம ஹீரோ கடையை எழுதாமிக்க இது ரொம்ப ஸ்டோரி அமேசிங்கா இருக்கு. இல்ல இருக்கு எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ டக்கு எழுதிட்டு இருக்கேன். நான் ஒரு முட்டாள்னு சொல்லியிருப்பேன். அதை நான் திருப்பி வாங்கிக்கிறேன். நான் உண்மையாலே ஒரு ஜீனியஸ் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல இந்த பாப்புலரான ஒர்க்கு வந்து திருப்பியும் இன்னொரு கையால திருப்பியும் பிறக்க போகுது. இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு சும்மாவா சொல்றாங்க? இல்ல நான் எந்த விசிட்டையும் மாட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ரைட்டிங் வந்து இவ்வளவு ஈஸியா இருக்குமா? எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த ரைட்டிங் எந்திரிச்சிடனோ அப்படி சொந்தமா கடை எழுதினா கஷ்டமா இருக்கும். அதை விட்டு மற்றவங்க கடையை காப்பி அடிச்சா ரொம்ப ஈஸியானே இருக்கும். இது நம்ம ஃப்ரீயா அப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுட்டு மெம்பர்ஷிப்லயே அப்ளை பண்ண ஆரம்பிக்க ஐடி நேமே கோல்டு ரிவர்னு சொல்லி அப்ளை பண்ண என்ன நினைச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொல்லி நம்ம ஹீரோவும் இதான் ஒரு ரைட்டரா இருக்கக்கூடிய ஃபீலிங்கா. என்ன இருந்தாலும் நான் ஃபியூச்சர்ல ஆட்டியை போட்டிருந்தாலுமே கூட என்னோட ஹார்ட் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஒரு ஃபேமஸான லைன் ஞாபகம் வருது. பணத்துக்கு கண்ணே இல்லை, அது யார் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கட்ட போறாங்க. அம்மாவும் முடியல சாமின்னு சொல்லி காலை புட்டிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு இடத்த காமிச்சு நம்ம ஹீரோ எழுதியிருப்போம் மேஜிக் வரைய அதையும் என்ன கிடையாது மேஜிக் வாரியரா அப்படி சொல்லி அவனும் படிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை அமைச்சா நான் பட்டி சப்பட்டே படிச்சுட்டேன். இது இன்னும் கடை செம்ம வேற லெவல் வெறுத்தா போயிட்டு இருக்கு. இவ பேர் என்ன கோல்டு ரிவர். கண்டிப்பா நான் உங்க புக் வந்துச்சு நான் நிச்சயமா வாங்குவேன். இப்போ வந்து நான் முன்கூட்டியே ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு காமிச்சா. அதுக்கப்புறம் பப்ளிஷிங் கம்பெனி காமிச்சா எங்களால் நம்பவே முடியல. இது என்ன மெம்பர்ஷிப்ல இருந்தாலுமே கூட இது அங்க பெஸ்ட் ரேங்கிங்ல வந்திருக்கு. அதுவும் 10 சாப்டர் தான் மொத்தமே இருக்கு அப்படின்னு பேசியிருக்க அப்புறம் என்னடா நம்ம இன்னும் பிரிண்டே பண்ணலான்ட்டு கூட இது நிறைய பேர் ஆர்டர் அமைச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பேசியிருக்க போய் அங்கிருந்து ஒருத்தனும் இது மொட்டையும் 10 சாப்டர் தான் வந்திருக்கு அப்படி இருக்கப்போ சீக்கிரமா தெரியலன்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். நீங்க கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு சொல்லாமே சொல்லி அவங்களும் சொல்றாங்க. அப்படியே மீட்டிங் அமைச்சா இந்த நாவல் வந்து செம்மையா இருக்கு. இந்த ஆத்தர் பேர் வந்து உண்மையான பேர் வைக்காம நிக்கும் நேமா வச்சிருக்காரு. அப்படியே அங்க நம்மளும் இது ஹிட்டாகாம பேசிட்டு இருக்க போய் அங்க இன்னும் நிச்சயமா ஹிட் ஆகும். இது நான் கேரண்டியா சொல்றேன். நிச்சயமா நம்ம இதுல பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்கலாம் சொல்லி அவங்க பேசுறதுக்கு போய் அங்கிட்ட வரும். சரி நீங்களே சொல்றீங்க நம்ம மெசேஜை போட்டுருங்க அந்த ஆட்டோ இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லி மெசேஜை போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நைஸ் மீடியம் சொல்லி பப்ளிஷிங் கம்பெனிங்க அமைச்சாங்க. அந்த ஒருத்தரும் இதை நீ படிச்சு பட்டியா கேட்கப்போறேன். இது ஆமா நேற்று படிச்சு பார்த்தேன். இது நான் நிச்சயமா சொல்லுவேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல்னு. இதை நம்ம பப்ளிஷ் பண்ண நிச்சயமா நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு நான் நிச்சயமா சொல்றேன் 6000 காப்பீஸுக்கு 10% அப்படின்னாரு. நம்ம ஹீரோ அந்த 6000 காப்பீஸ் இருக்குல்ல இதுல வந்து 10% மணி வந்து நம்ம ஹீரோக்கு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரும் ஆனா இதை பாட்டு ரொம்ப அதிகமா தெரியல. நம்ம பப்ளிஷிங் கம்பெனி வந்து இதை பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாம நம்மளோட
இன்வெஸ்டர்ஸ் கூட இத கேட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இந்த 10,000 காப்பீஸ வச்சு விட்டு போறேன். நிச்சயமா எனக்கு ப்ராஃபிட்டா வரும்னு சொல்லிட்டு அவரும் சொல்றப்ப, "நீ சொன்னது நடக்குமான்னு தெரியல. ஆனா நிச்சயமா நாவல் வந்து ஹிட் ஆக போகுது." அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அவ மெசேஜில் கனெக்ட் பண்ணி நம்ம நேரில் போயிட்டு அவர்கிட்ட பேசலாம் சொல்லி அவங்க சொல்ல அப்படியே 3 மணிக்கு ஒரு மலைக்கு மேலே காமிச்சு நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து இந்த ட்ரைனிங் முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆனால் கூட இன்னும் வலிக்குது. இப்போ நான் பண்ண போகிற ரொம்ப ஈஸியாக தெரியுது. இன்னும் ப்ரீத்திங்லாம் ரொம்ப லைட் ஆயிடுச்சு. அப்படி சொல்ல நம்ம ஹீரோ ட்ரைனிங்கை முடிச்சுட்டு இது ஒரு புது விதமான ஃபீலிங்காக இருக்குது. அப்படி சொல்ல நம்ம ஹீரோ கட்டிட்டு ஹீரோ மூச்சு இழுத்து விட்டு டாய்ச்சி 5 எலிமீட்டர் சொல்லி ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ வந்து முன்னே கற்றுருப்பான். ஆனால் இன்னும் ட்ரைனிங் பண்ண கிடையாது. ஆனால் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சாதிச்சிடல, இனிமேல் நான் ஒரு லூசர் இல்லை சொல்லி நம்ம ஹீரோவும் இது என்னால் வீட்டில் பண்ண முடியாது. அதான் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடமும் சி லெவல்லேருந்து 500 மீட்டர் உயரத்தில் இருக்கு. அதுக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கம்ப்யூட்டரில் பட்டு நான் நினச்ச மட்டும் டஃபே பப்ளிஷிங் கம்பெனிஸ்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே இருக்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு 2020 வரைக்குமே எப்படி இவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சுன்னா எனக்கு கதை ரொம்பவும் வெறித்தனமாக இருக்கும். இதை நீங்கள் படிக்க உட்காந்திங்கன்னா எந்திரிக்கவே மாட்டீங்க. அப்போ சொல்ல ஹீரோவும் நம்மள யார் ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களாம் கரெக்டாக சொல்லி நம்ம ஹீரோ தெரியிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறேன், இந்த மட்டும் பப்ளிஷிங் கம்பெனிஸ்லாம் நம்மகிட்ட கான்ட்ராக்டுங்களை போய் சைன் வாங்கிடுவாங்க. ஆனால் நம்ம ஒழுங்காக படித்து பார்க்காம ஆர்டர்ஸ்க்கு பேக் ஃபயர் வந்து பேங்க் கேப்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு நான் சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன். ஆனால் இது காரணமாக இந்த பப்ளிஷிங் கம்பெனி இருக்காங்களா கஷ்டத்துக்கு நாங்கள் வளர்ந்துக்கிறோம் சொல்லி போஸ்ட்டை போட்டு விடுவாங்க. அதனால நான் ஒழுங்காக இந்த கேர்ஃபுல்லாக பார்க்கணும் சொல்லி நம்ம ஹீரோ நைஸ் மீடியா இவங்க முதல்ல இந்த மேஜிக் கேம்பரை பப்ளிஷ் பண்ண கம்பெனி. அதோட அவங்க நம்ம ஹீரோ மீட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அம்மாட்ட போயிட்டு அம்மா வாங்கம்மா நம்ம அப்படியே வெளில போய் சாப்பிடலாம் கேட்க போறேன். அம்மா அவங்கள்ட்ட பண்ணாங்க கேட்க போறேன். அம்மா கவலைப்படாதீங்க நம்ம பார்த்துக்கலாம் சொல்லி ஹீரோ உங்களை கூட்டிட்டு போவேன். நாங்கள் இப்போ போயிட்டு நைஸ் மீடியாவோட ஓனர்ஸ் போய் மீட் பண்ண போறோம். நான் இப்போ ஒரு மைனராக இருக்கனால இதனால அவளுக்கே இந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாச்சும் கார்டியன் வேறு இருக்குன்னு நான் அம்மாவே கூட்டிட்டு போறேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து மைனராக இருக்கனால நம்ம ஹீரோவால் இந்த ஒரு கான்ட்ராக்ட் அதுக்கப்புறம் எதையும் சைன் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாச்சும் கார்டியன்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவன் அம்மா கூட்டிட்டு போறான். ஓகே நம்ம அப்படியே ஏதாச்சும் காஃபி குடிக்கலாமா கேட்க போறேன். அம்மாவும் இந்த காஃபியும் கேட்டு சைடில் பார்த்து அங்கேயும் கடை இருக்கு. நம்ம இப்போ மழை பெய்யல நல்லா ஒரு ஹாட் காஃபி குடிக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போற சைடில் மட்டும் அங்கேயும் கடை இருக்கு. அம்மா நீங்க என்ன நம்புறீங்களா சொல்ல போறேன். நிச்சயம் நம்ப வேண்டாம், நான் சாகிற வரைக்கும் நான் இன்னைக்கும் பார்க்க வேண்டாம். அப்படி உள்ள போக போறேன். நைஸ் மீடியா செஞ்ச ஆளுங்களும் அங்கதான் இருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்டா நானே அவரை வந்துட்டா போல நினைச்சேன். ஏன்னா இவ்வளோ லேட் பண்றாங்க அப்படி சொல்லி அவங்க பேசியிருக்கப்போ நம்ம ஹீரோவும் அவங்க கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. அதனால நான் உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க நைஸ் மீடியால தானே வந்திருக்கீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறேன். இதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க தான் கோல்டு ரிவரான்னு கேட்க போறேன். ஐ எம் கோல்டு ரிவர் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். இவனை பார்த்தா ஒரு ரைட்டர் மட்டுமே தெரியல, இவன் லுக்லாம் பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் மாட்டணும் தெரியுது. ஆனா இல்லைன்னா டிஃப்ரெண்டா இருக்குன்னா இவன் பிஹேவியர் அதுக்கப்புறம் ஸ்பீச் ரெண்டுமே அரகண்டா இருக்கு. இவன் எங்களை ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு நாங்க இங்க இருக்கோம். அப்படி இருக்க போற இவன் நல்லாவே ரீடிங் பண்றான். அப்பனா இவன் வெறும் சாதாரண ஆர்டினரி காயா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல போய் நம்ம ஹீரோவும் ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்க போற எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அக்கறை சொல்றாங்க. நாங்க நினைச்சு பார்த்துருவோம் நீங்க ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க, உங்க வயசு என்ன கேட்க போற நம்ம ஹீரோவும் அதுவா நான் இப்ப ஹைஸ்கூல் செகண்ட் இயர் வரேன் சொல்ல போற. அதை கேட்டாங்களும் சாக்காவ நான் நினைச்சு பார்த்த மட்டும் இவனும் ஈஸியான ஒருத்தன் இல்ல, இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றது ஈஸியாவே இருக்க போறலன்னு சொல்லி அவன் மனசு நினைக்க நம்ம ஹீரோ அம்மாவும் யாரா இவங்களாம் அதுக்கப்புறம் கோல்டு ரிவர்னா என்ன நம்ம ஹீரோ அவங்களால அவங்கள எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா சொல்லி அப்படின்னா நீங்க ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண மாட்டீங்க சொல்ல போறாங்க. அம்மா என்ன எப்படி பேசுற சார் அப்படிலாம் இல்லை, நாங்க எங்களை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து அங்க குண்டா இருக்கா தெரியுமா வந்து இந்த நைஸ் மீடியாவோட சிவா அதுக்கப்புறம் அங்க கண்டே போட்டிருக்கா தெரியுமா வந்து நைஸ் மீடியாவோட சீஃப் எடிட்டர். இன்னொரு பேர் உண்டு ஜிங் டைசன், உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இவங்க தான் என்ன அம்மா இங்க வந்து நைஸ் மீடியா பப்ளிஷிங் கம்பெனியோட சீஃப் எடிட்டர் அதுக்கப்புறம் சிஇஓ. என்ன பப்ளிஷர் சொல்லி எங்க அம்மா சாக்கா வைப்பேன். ஆமாம்மா நீங்க உங்க பையன் நீங்க பப்ளிஷருக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன்னு சொல்லப்பட கண்ட வரும் அவங்க கார்டை நீட்ட உங்களை சண்டேச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு ஜெங்கோட அம்மான்னு சொல்லி உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லி அவங்களும் சொல்ல போறேன். நம்ம அம்மாவும் என்ன வாய்ப்பே இல்லை என் பையன் எப்படா ரைட்டர் ஆனா ஏன் உங்க பையன் ரைட்டரா இருக்கக்கூடாதா சொல்ல போறாங்க. அம்மாவும் அடுக்கு நான் அப்படி சொல்லடா உன்னோட ரைட்டிங் ஸ்கில் வந்து அவளுக்கு நல்லாவே இருக்காரு. அப்படி இருக்க போற நீ இப்ப சடனா இப்படி ரைட்டர் ஆன அதோட நீ ஒரு ஸ்டூடெண்டா நீ படிக்கலாம் செய்வேன். அப்படி இருக்க போற உனக்கு இங்க டைம் கிடைச்சிச்சு எழுத. அவங்க ரெண்டு பேரும் என்னடா நடக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு நம்ம ஹீரோ. என்னோட ஹாலிடேஸ் எல்லாம் நான் இடம் எழுதிட்டு இருப்பேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல. ஆனா அம்மா நீங்க தான் சொன்னீங்க ஏன்னா நீங்க சாகுற வரைக்கும் என்ன நம்புவீங்கன்னு, இன்னும் சாகுற நேரம் வந்துருச்சு போல அப்படி சொல்ல அம்மா சொல்லிட்டு மேடம் உங்க பையன் கோல்டு அதாவது மிஸ்டர் ஜிங் டைசன் வந்து எழுதியிருக்க நாவல் பேர் வந்து மேஜிக் வாரி. இது ரொம்ப அமேசிங்கான ஒண்ணு. இதை இவர் எழுத அமைச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனாலும் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆகி இதை படிக்கிற எல்லா ரீடர்ஸுமே இதை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி அவரும் நீங்க உங்க பையனை நம்பலாம். நான் ஒரு எடிட்டரா சொன்னா நான் என் வாழ்க்கையிலேயே படிச்ச ஒரு நல்ல நாவல்னா இதான். நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு எங்க அம்மாவும் மேஜிக் வாரியரா டைட்டில் நல்லா இருக்கே சொல்ல போறேன். அம்மா உங்க பையன் ரொம்ப திறமையான பையமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்க நம்ம ஹீரோ பக்கம் நம்ம ஹீரோ என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க நாங்க காஃபி ஆர்டர் பண்ணலாமா சொல்லி நம்ம ஹீரோ கேட்காங்க. அம்மாவும் என்னடா இப்படி பேசுறாங்க உங்ககிட்ட சொல்ல போறேன். அவங்களும்
மன்னிச்சிடுங்க நாங்க மறந்தே போயிட்டோம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி எனக்கு ஐஸ் காஃபி வேணும்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லப்போய் அவரு அங்க வாங்க போக நம்ம ஹீரோ இங்கிட்டு உங்களோட கான்டாக்ட்ட கொஞ்சம் காமிக்க முடியுமா சொல்லப்போறேன். அஜய் நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க. நான் பேஷனேட்டா இருக்குன்னா எனக்கு தெரியல. ஆனா நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். இத பத்தி சொல்லி ஆவணும். அது குறுக்க ரொம்ப ஸ்லோவா படிச்சு பாருங்க. நம்ம ஹீரோ படிச்சுட்டு நினைச்சேன்டான்னு சொல்லி சொல்றேன். என்னன்னா செகண்டரி காப்பீஸ் வந்து பப்ளிஷர் கிட்ட 5 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே அது ரினியூவல் ஆயிடும். நம்ம யோசிச்சுட்டு மனசுக்குள்ளேயும் நான் வந்து என்னடா இப்ப தெரிஞ்சாலுமே கூட நான் பார் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஹீரோ வந்து நான் போன எபிசோட்ல பப்ளிக் எக்ஸாம் சொல்லியிருப்பேன். பப்ளிக் எக்ஸாம் ஃபெயில் ஆயிருப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனா நம்ம ஹீரோ ஃபெயில் ஆனாலும் பார் எக்ஸாம் ஆனா கூட பார் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பான் நம்ம ஹீரோ. பார் எக்ஸாம்னா சட்டம் மட்டும் லாஸ் பத்தி வரக்கூடிய ஒரு படிப்பை படிக்கிறதுக்கான எழுதக்கூடிய எக்ஸாம்னா பார் எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்க. நம்ம ஹீரோவும் இந்த செகண்டரி காப்பீஸ் வந்து ஆத்தர்கிட்ட இருக்கணும், கொஞ்சம் மாற்றி எழுத முடியுமா? ரைட்டு ஜிங்குக்கு தெரியல போல. இந்த செகண்டரி காப்பீஸ்ங்கிற அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை. ஏன் மற்ற எல்லா ரைட்டர்ஸுமே இதெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. சரி சொல்லப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா நீங்க எனக்காக மாற்றி தான் ஆகணும். இது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பப்ளிஷிங் ஆக போறோம்னா அதுக்கான ரைஸை வந்து என்கிட்ட நீங்க கேட்கணும் அவங்களாம். அது சொல்லி நம்ம ஹீரோ அது மட்டும் இல்லாம நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டா 20 மில்லியன் தரணும். 20 மில்லியன்னா 20 மில்லியன் வான். அதாவது வானுங்கிறது வான்ல வந்துச்சுன்னா அதை நான் வான்னு சொல்ல மாட்டேன். அதை 20 மில்லியன் அப்படியே சொல்லி முடிச்சிருவேன். அப்படியே டாலர்ஸ்ல வந்தா மட்டும் டாலர்னு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஒரு வானுங்கிறது 16 ரூபா. அப்பனா 20 மில்லியன் ஈக்குவல் டு மல்டிபைடு பை 16. அப்பனா 20 மில்லியன் 16ஆல பெருக்குன்னா எத்தனை வரும்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல பண்ணி விடுங்க. பாப்பா எத்தனை கரெக்டா சொல்றீங்கன்னு. இப்படி சொல்றாங்க. நான் அடுத்த வீடியோல மென்ஷன் பண்ணி போடுறேன். என்ன 20 மில்லியனா அப்படின்னு சொல்லி அவங்க சாக்காம நம்ம அம்மாவும் டைசன் என்ன பண்ணுறது சொல்லி அவங்களும் சாக்காம கேரண்டி ஃபீஸ் அதுக்கப்புறம் ராயல்ட்டி வந்து 1000 காப்பீஸுக்கு 10% அப்படி நீங்க இதை ரீசேல் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ராயல்ட்டிஸை மாசம் மாசம் அனுப்பிவிட்டுருங்க என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அப்படி பணத்தை ராயல்ட்டிஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரொம்ப பேஷனேட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரும் அப்படி சாக்கிலேயே சொல்ல. ஆனா என்ன மன்னிச்சுங்க, எந்த ஒரு பப்ளிஷிங் கம்பெனிஸும் மட்டும் நியூ காமர்ஸ்க்கு வந்து இது மட்டும் அதிகமான அட்வான்ஸ் அமௌண்ட் தர மாட்டாங்க. வியூஸ் வந்து அதிகமா இருந்தாலுமே கூட அது அப்படியே இருக்குமான்னு நீங்களுக்கு தெரியல. நீங்க உங்களோட நோட்ஸ் புக்கையும் கொண்டு வந்திருக்கீங்க தானே சொல்ல. அவங்களும் அது இருக்கு இப்ப திடீர்னு கேட்க நான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போறேன், உங்களுக்கு அதை பிடிக்கலான்ட்டு நீங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க பென்ட்ரைவ் பண்ணிட்டு இது என்ன கேட்க அதுவா இதான் மேனுஸ்கிரிப்ட். அவங்க மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லி அவங்க சாக்காம நம்ம ஹீரோ என்கிட்ட மேஜிக் எம்பரோட 5 மேனுஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல டேட் ஈசனே உங்க அம்மாவை ஏதோ காம்பிளின் வந்து பொசஸ் பண்ணி வச்சுடா. ஏன்னா காப்ளினா ஆமா இன்னுமே கூட நிறைய சர்ப்ரைசிங் மூமெண்ட் இன்னும் ஃபியூச்சர்ல காத்து இருக்கு. இதாம ஆரம்பமே இன்னும் நிறைய காத்து இருக்கு. ஏன்னா நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்க ரியாசன் கவர்னர் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பாத்துட்டு போற உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சொல்லணும் அதை விட்டே அப்படியே இருக்காங்க ஹீரோ மனசு நினைக்கிறான். ஜிங் டைசன் நாங்க உங்களுக்கு உடனடியா 20 மில்லியன் தரோம் அப்படி சொல்லி அவங்களும் சொல்ல நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி சைனை போட்டு அங்க இருந்தவங்களும் நீங்க அவரும் நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் நாங்க இல்ல ஃபுல் பண்ணி தான் நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம் அப்படி சொல்லி அவரும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உங்க இன்கம் டேக்ஸை மட்டும் நீங்க கரெக்டா கட்டிடுங்க சொல்லி சொல்றேன். ஏன்னா இங்க எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஆனா என்ன பேங்க்ல அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்ட்டு ஒரு ரைட்டர் ஆகுறது அதுவும் நீங்க உருவாக்காத உனக்கு. அதுவும் நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரானா நம்ம ஹீரோ எழுதுன வாரியர் வந்து ஹீஜேங்கிற ஒருத்தர் 2007 எழுதியிருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படி காப்பி போட்டு இங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நம்ம ஹீரோ இது எழுதின பட்சத்துல வராது. நம்ம ஹீரோட சொந்த கடை இது இல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் உங்க அம்மாவை சைன் பண்ண சொல்ல அங்க அம்மா சைன் போட்டாங்க. நான் அந்த 20 மில்லியன் உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்லி அவனு சொல்ல என்னோட புவரான பேங்க் அக்கௌண்ட்ல நான் 2 மில்லியனுக்கு மேல பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப நிச்சயமா நான் ஃபுல் பண்ண விட மாட்டேன். அவங்க நீங்க சைன் பண்ண தேங்க்ஸ் சொல்லி கை கொடுக்க நம்ம ஹீரோ உங்க சைன் பண்ணதுக்கு நானா சந்தோஷம் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ கை கொடுத்து நம்ம ஹீரோ சொல்ல சரி நாங்க கிளம்புவோம் நாங்க இப்ப போறோம் சொல்ல அவங்களும் நீங்க சாப்பிட்டு போலாமே அதெல்லாம் பரவாயில்ல நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணா இல்ல பண்ணிக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டாங்க. வரேன் நம்ம ஹீரோ அம்மா வந்து அவளுக்கு ஸ்டேஞ்சர் கூட சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போலாம். அப்படியே அவங்க வெளியே வந்தோடனே அங்க அம்மாவும் எனக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எந்த ஐடியாவுமே இல்லை. ஆனா நான் உங்களுக்கு நிறைய தாட்டி சாரி கேட்கணும் அப்படி சொல்லி அவங்க சாரி கேட்க அதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது எங்களுக்கு ஒரு கிரேட் ஃபார்ச்சூன் உங்க பையன் கூட சைன் பண்ண இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன், நீங்க எத்தனை வால்யூம்ஸ் வந்து வச்சிருக்கீங்க? அந்த கான்ட்ராக்டை வச்சு பார்த்தா நீங்க 10 வால்யூம்ஸ் வச்சிருப்பீங்க தானே? அதபடி இவர் என்ன சொல்றாருன்னா அந்த கடவுள் 10 வால்யூம்ஸ் வரைக்கும் ஒரு மனசு சொல்லி கேட்கிறேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் இல்லை என்கிட்ட 60 வால்யூம்ஸ் இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட அவங்களும் 60 வால்யூம்ஸ் சொல்லி சாக்காவ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஏன்னா மண்டைக்குள்ள வெறும் 59 வால்யூம்ஸ் தான் இருக்கு. நிச்சயம் 10-20 வால்யூம்ஸை வச்சு இந்த மொட்டை எறாவையுமே டாமினேட் பண்ண முடியாது. ஆனா 60 வால்யூம்ஸுக்கு ரொம்ப லாங்கா தெரியல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி ஹீரோ சொல்ல போறேன். அவங்களும் சரி எங்கெல்லாம் ப்ராசஸி பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் போறோம் சரி சொல்லி நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயும் நிச்சயமா இது பார்த்தாரு இன்னும் வேணும்னு சொல்லி அவங்க கேட்க போறாங்க. சொல்ல இன்னைக்கு நான் நிறையவே பண்ணிட்டே சொல்ல போறாங்க. அம்மாவும் அம்மா எங்கடா போறோம் சொல்லி கேட்க அதுவும் அம்மா நம்ம பேங்க்குக்கு போறோம் அப்படி சொல்ல அவங்க அம்மாவும் என்ன பேங்க்குக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான விஷயமா? ஆமாம்மா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படி சொல்ல போறாங்க. அம்மாவும் உன் மனசுல அப்படி என்னடா இருக்கு உங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டியா அப்படி சொல்ல அப்படி அவங்க சொல்லிட்டு நீ ஒரு ரைட்டுங்கிறாங்க
உன்கிட்ட இப்ப 20 மில்லியன் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் அப்பனா நான் இப்ப போயிட்டு ஸ்டாக் அக்கௌண்ட்ட ஓப்பன் பண்ணணும் இன்னைக்கு போயிட்டு. டெய்சன் நம்ம இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசலாமா சொல்லி அவங்க கேட்கப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் என்னதான் இருந்தாலும் கூட நான் ஒரு மைனரா இருக்கனால நிச்சயம் பேரண்ட்ஸோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். இப்ப என்கிட்ட இருக்கிற இந்த 20 மில்லியனை வச்சு நான் அப்பாவோட கடன் மட்டும் அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் என்னால கிளீன் பண்ணிட முடியும். ஆனா எனக்கு இது மட்டும் பத்தாது. அப்படி சொல்ல போற அம்மா நீங்க என்ன நம்புறீங்களானே கேட்க போறேன். நான் அதை சொல்றா அம்மா நீங்க எனக்கு 1 மாசம் தாங்க. நான் அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். சரிதான் உங்க அம்மாவை நான் நம்புறேன் அப்படி சொல்லி அவங்க சந்தோஷமா சொல்ல சரி மழையும் நின்றுச்சு போல சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்களும் ஜாலியா விளையாண்டுக்கிட்டே வீட்டுக்கு போவ அப்படின்னு சீனை கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோயின் மலையை கண்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க எனக்கு எல்லாம் கிளியரா தெரியுது ஒவ்வொரு சிங்கிள் டீடைல்ஸும் கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படி எல்லாத்தையும் சொல்ல நான் என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வாருக்கான டைம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி முடிக்கிறோம். நம்ம இப்போ இந்த எபிசோடுக்கு இந்த போடலாம். அடுத்த எபிசோட நம்ம ஹீரோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு மாஸ்க் முடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம ஹீரோ ஸ்டாக் மார்க்கெட் இருந்தால் நான் பல பில்லியன்ஸ் சம்பாதிப்பேன். நான் அடுத்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இந்த மேங்காவில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் அந்த விஷயம் வருமே. என் வயசு அங்கங்கே மாதிரி வரும் அப்படியாம வரும். அது காரணம் என்னன்னா இப்போ தலைவலியில் இருக்கு. எனக்கு தலைவலியை கூட கண்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை நான் 3 நாளாக கண்டு இந்த ஒரு வயசு கொடுத்துருக்கேன். அதனால வயசு வந்து அங்கே மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். அதனால உங்க வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பண்ணி விட்டு போயிருங்க. முடிச்சிடலாமா நாங்கள் விஹெச் நீங்கள் பார்த்துருக்கு விஹெச் வாய் சி யூ டேக் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.